எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து ரொனால்டு ஜேம்ஸ் அப்படிங்கிறவரோட ஒரு கதையை பற்றி சொல்கிறாரு. ஒரு ஃபேமஸான விக்கிபீடியா பத்திரிக்கை வந்து ரொனால்டு ஜேம்ஸை பற்றி இப்படி போடுறாங்க. ரொனால்டு ஜேம்ஸுங்கிறவர் வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷனில் அட்டெண்டராக இருந்திருக்காரு. ரொனால்டு ஜேம்ஸ் வந்து ஒரு காப்பாளராக இருந்திருக்காரு. ரொனால்டு ஜேம்ஸ் வந்து ஒரு கொடையாளராக இருந்திருக்காரு. அதாவது சேரிட்டிக்கெலாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளாக இருந்திருக்காரு. இந்த மாதிரிலாம் ஒரு பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க. ஆனால் ரொனால்டு ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஒரு ரூரலில் பிறந்த ஒரு ஆள். கிராமத்தில் பிறந்திருக்காரு. அவங்க ஃபேமிலியிலேயே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அவர் தான். அவர் வந்து ஸ்கூலுக்கோ இல்லை அவரோட படிப்புக்கு போகிறதுக்கு கூட மற்றவங்களோட உதவியெல்லாம் ஹெல்ப் பண்ணி, அதாவது லிஃப்ட் கேட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு வந்திருக்காரு. ரொனால்டு ஜேம்ஸை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட என்னாச்சும் அவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அந்த டைமில் கேட்டிருந்தா கூட சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா அவரோட லைஃபு அவ்வளோ ஒரு அடிமட்டமான நிலைமையில தான் ஆரம்பிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரொனால்டு ஜேம்ஸ் வந்து ஒரு 25 வருஷமாக அங்கே கார்களை பராமரிக்க பணியை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. தன்னோட வாழ்க்கையில் ஒரு 25 வருஷம் ஒரு கேஸ் ஸ்டேஷன்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு, கார் சம்மந்தமான ஸ்டேஷனில். அப்புறம் ஜேசி பென்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஸ்வீப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த ஃப்ளோர்லாம் துடைக்கிறதில் ஒரு 17 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 38வது வயசில் ஒரு $12,000 கொடுத்து ஒரு டபுள் பெட்ரூம் உள்ள ஒரு வீடை ஒன்று வாங்குறாரு. தன்னோட 50வது வயசில் அவங்க மனைவி இறக்குறாங்க. அப்படி 50வது வயசில் இறந்த பிறகும் கூட அவர் வந்து மறுமணம் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டை ஒரு வாட்டி பார்த்து கேட்டப்போ அவர் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, ரொனால்டு ஜேம்ஸோட பொழுதுபோக்கே மரத்தெல்லாம் வெட்டுவார், அதை வந்து ஃபயர் பண்ணுவார், அப்படி தான் அவர் ஃப்ரெண்டே சொல்லியிருக்காரு. அதாவது இந்தளவுக்கு தான் மற்றவங்களுக்கு ரொனால்டு ஜேம்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கு. அந்த ரொனால்டு ஜேம்ஸ் வந்து தன்னோட 92வது வயதில் 2014ஆம் ஆண்டு இறக்குறாரு. ஸோ ரொனால்டு ஜேம்ஸோட கதை வந்து மற்றவங்களுக்கு இப்படி தெரியுது. ஆனால் அந்த ரொனால்டு ஜேம்ஸை பற்றி ஏன் அந்த பத்திரிக்கையில் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு கொடையாளர், அவர் வந்து ஒரு சேரிட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு, அந்தளவுக்கு பெருசாக போட்டிருக்காங்க. எதனால் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, அவரோட ஹம்பிள் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறாரு. அவரோட பொறுமையும் அவரோட பிஹேவியரும் அதான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறாரு. 2014வது வருஷத்தில் ரொனால்டு ஜேம்ஸ் இறந்த அதே வருஷத்தில் கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் அமெரிக்கன்ஸ் வந்து அதே வருஷத்தில் இறந்துருக்காங்க. 2014 ரொனால்டு ஜேம்ஸ் வந்து 92 வயசில் இறந்தார். அதே இயரில் கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் அமெரிக்கன்ஸ் இறந்துருக்காங்க. ஆனால் அந்த 28 லட்சம் பேரில் வெறும் 4000 பேரோட சொத்து மதிப்பு மட்டும்தான் 8 மில்லியனுக்கு மேலே இருந்திருக்கு. அப்போ ரொனால்டு ஜேம்ஸோட சொத்து மதிப்பும் அந்த டைமில் 8 மில்லியன் இருந்திருக்கு. அந்த 8 மில்லியனில் 2 மில்லியனை தன்னுடைய குழந்தைகளுக்கும், ஒரு 6 மில்லியனை அங்கே உள்ள லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கும் லைப்ரரிக்கும் எழுதி வச்சுட்டு இறந்துருக்காரு. இதனால தான் அந்த பத்திரிகையில் ஆஹோ ஓஹோன்னு போட்டிருந்துருக்காங்க. இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு கொடையாளராக தான் அவர் இருந்திருக்காரு. ஓகே, அவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சுற்றிவங்களவங்களாம் யோசிச்சுருந்துருக்காங்க. படிக்கிற நம்மளுக்குமே அந்த யோசனை வருது, இவருக்குமே அந்த யோசனை வந்திருக்கு. ரொனால்டு ஜேம்ஸோட சொந்தக்காரங்க யாரும் இல்லை அவரோட முன்னோர்கள் யாரும் உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களா, இல்லை ரொனால்டு ஜேம்ஸுக்கு எதுவும் லாட்ரி கீட்ரி அடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு திங்கிங் வருது இல்லையா. அதே திங்கிங் தான் எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆனால் அங்கே வந்து எந்த ஒரு சீக்ரெட்டுமே இல்லையாம். அங்கே அவர் பண்ணது எல்லாமே நல்ல ப்ளூ சிப் கம்பெனிகளில் தொடர்ந்து பல வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதும் மட்டும் இல்லாமல் ரொம்ப பேஷன்ஸாகவும் இருந்திருக்காரு. பொறுமையாக இருந்ததன் காரணமாக அந்த பணம் தொடர்ந்து காம்பவுண்ட் ஆகி ஒரு கட்டத்தில் 8 மில்லியனை அடைஞ்சிருக்கு. ரொனால்டு இறக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தரோட பேரும் அதே மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கு. அவர் பேர் ரிச்சர்டு. ஆனால் ரொனால்டுக்கு சின்ன வயசில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு வில்லேஜ்லேருந்து போனார், பெரிய அளவுக்கு படிப்பு இல்லை, அவர் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, போகிறதுக்கே லிஃப்ட் கேட்லாம் போனார். அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இவருக்கு இல்லை. ஏன்னா இவருக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. இவர் வந்து ஹார்ட்வேர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருந்திருக்காரு, MBA முடிச்சிருந்திருக்காரு. இவர் நல்ல ஒரு பொருளாதார நாலேஜ் உள்ளவராகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து தன்னுடைய 40 வயதிலே இந்த சேரிட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் 40 வயதிற்குள் சாதித்தவங்க அப்படிங்கிற பேரில் இவரோட பேர்லாம் வந்திருக்கு. இவ்வளோ பேர் வந்த அந்த ரிச்சர்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆனார் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம்ல,
ஒருத்தன் காயினை சுண்டி விட்டான், ஒருத்தன் லைட்டை தள்ளி விட்டு பணம் கொடுத்தான். அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி காலியானானோ அந்த மாதிரி இந்த ரிச்சர்டும் காலியாகிருக்காரு. அது எதனால் அப்படின்னா 2000 ஆண்டில் வந்து ரிச்சர்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஆல்ரெடி ஒரு 18,000 சதுரடியில் வீடு இருந்திருக்கு. அவர் சும்மா இல்லாமல் அந்த 18,000 சதுரடி இன்னும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி தள்ளி எக்ஸ்டென்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஏகப்பட்ட கடன்லாம் வாங்கியிருக்காரு. 11 பாத்ரூம் வைக்கணும், 2 லிஃப்ட் வைக்கணும், 2 ஸ்விம்மிங் பூல் வைக்கணும், ஒரு 7 கார் நிறுத்துகிற இடங்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட செலவு. கிட்டத்தட்ட அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கே மாதத்துக்கு $90,000 மேலே ஆகிருக்கு. இதெல்லாம் 8 வருஷமாக நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து 2008 மார்க்கெட்டு வந்து விழுந்துச்சு, ஒரு பெரிய மார்க்கெட் க்ரைசிஸ் ஏற்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது 2008 நடந்திருக்கு. அந்த 2008 நடந்தனால அந்த இவரோட ஷேர்ஸு எல்லாமே டவுன் ஆகிருக்கு போல இருக்குது. அப்போ வந்து ரொம்ப டவுன் நிலைமையில் போயிட்டார். ஸோ அவரோட கடன் ஏகப்பட்ட கடன் இருந்தனால என்னால் கடனை கட்ட முடியல அப்படின்னு சொல்லி எல்லோ நோட்டீஸை கொடுத்துட்டாரு போல். அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும், வீடெல்லாம் சீல் பண்ணிட்டு வீடெல்லாம் இடிக்கணும், வீடை சீல் பண்ணிட்டு வீடை கவர்மெண்ட் பேருக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 75% கம்மியான வேலையில் இந்த வீட்டெல்லாம் ஏலத்துக்கு விட்ருக்காங்க. அப்போ வந்து ரிச்சர்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வந்தவங்க என்னெல்லாம் புலம்பியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி இவங்க அந்த வீட்டில் குடித்து கும்மாளம் போட்டது, அந்த ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் போட்டது அதெல்லாம் பார்த்து புலம்பிகிட்டு இருந்திருக்கானுங்க. ஏன்டா அந்த புலம்புற நேரத்துக்கு அவருக்கு ஒரு அட்வைஸை போட்டு தடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாம், அதை பண்ணலை. இங்கே வந்து நான் மாத்திரம் என்ன பண்ணுறாருன்னா ரிச்சர்டையும் ரெனால்டையும் கம்பேர் பண்ணுறாரு. எதனால் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே இன்வெஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்க, ஒரே சொத்து மதிப்பு தான் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இவர் ஏன் காலியானார், இவர் ஏன் சக்ஸஸ் ஆனார் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாரு. ஏன்னா ரெனால்டுக்கு வந்து பேஷன்ஸ் இருந்துச்சு, ரிச்சர்டுக்கு வந்து கிரீடி இருந்துச்சு. இந்த 2 வார்த்தையுமே ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க ஷாக் மார்க்கெட்டில். பேஷன்ஸு, கிரீடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பேஷன்ஸாக இருந்தால் நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். இதை தான் இவரும் சொல்கிறாரு. அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்ட் சர்ஜரியினால தான் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியும், ஒரு இன்ஜினியரால் தான் ஒரு நல்ல வீடு கட்ட முடியும், ஒரு ஆர்கிடெக்டானால தான் ஒரு நல்ல கட்டிடங்களை கட்ட முடியும். ஆனால் எந்த நாலேஜுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா? அதாவது அந்த துறையில் எந்த நாலேஜுமே இல்லாமல் ஒரு விஷயம் பண்ண முடியும்னு ஒரு துறை இருந்துச்சுன்னா அந்த துறையை நான் இன்வெஸ்டிங்காக பார்க்குறேன். அதாவது இன்வெஸ்ட் பண்ணுற துறையில் அந்த மாதிரி அசாத்தியமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நமக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத விட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. அதுக்கு மொத்தம் நம்ம ஃபஸ்ட் பார்ட்லேயும் சரி இந்த பார்ட்லேயும் சரி அவர் சொல்ல வரியது எல்லாமே பிஹேவியர் அதுதான் அவர் சொல்ல வராரு. அது வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில்லுன்னே நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. சாஃப்ட் ஸ்கில்லு தான் நான் சொல்லுவேன், இந்த சாஃப்ட் ஸ்கில்லு தான் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கன்னு சொல்கிறாரு. இந்த புக்குமே அதை பற்றி தான் சின்ன சின்ன கதைகள் மூலமாக சொல்ல வருது. இதுதான் நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.